ஜெபத்தை குறித்து நாங்கள் போன முறை பார்த்தோம். La dernière fois, nous avons vu à propos de la prière. ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் L'importance de la prière. முதலாவது. Et la première chose. இரண்டாவது, La deuxième chose. நான் சொன்னேன் ஜெபத்துக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. Il y a certains préceptes pour la prière. இது ரெண்டுமே முக்கியம். Ces deux choses sont importantes. ஆனால் முதலாவது ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை அதோடைய மகிமை நாங்கள் உணராவிட்டால் Si premièrement nous ne comprenons pas la gloire et l'importance de la prière, அதிகமாக நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். nous prierons pas beaucoup. ஆனால் ஜெபத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தாலும் Même si nous comprenons l'importance de la prière, நாங்கள் ஜெபத்தினுடைய நிபந்தனைகளுக்கு உட்படாமல் ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. si nous ne prions pas avec les préceptes de la prière ne sera pas entendue. பொதுவாக கிறிஸ்தவர்கள் எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். La plupart des chrétiens nous prions. ஏன்னா அது ஒரு ருட்டீனாக வந்துடுச்சு. Parce que c'est devenu quelque chose habituel. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ருட்டீனில் இருந்து உண்மையாய் விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாங்கள் வரணும். Moi, ce que je pense, c'est que même dans cette vie quotidienne de prière que nous menons, j'aimerais que nous prions avec foi. ஓகே, நான் போன முறை சொல்லும்போது பொதுவாக ஜெனரலாக ஜெபத்துடைய முக்கியத்துவத்தை நான் பேசினேன். La dernière fois, quand j'ai parlé de la prière, j'ai parlé de manière générale. இன்றைக்கு இயேசுநாதரை மையமாய் வைத்து இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்த நான் விரும்புகிறேன். Aujourd'hui, j'aimerais vous enseigner à quel point il faut mettre le Seigneur Jésus-Christ au centre de notre prière et prier. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல நான் 2 நேரமாவது ஆக குறைஞ்சது நான் ஜெபம் பண்ணுகிறேன். Comme je vous ai dit la dernière fois, je prie au moins 2 fois par jour. நான் முந்தி சொன்னது போல ஆனாலும் என்னுடைய ஜெப வாழ்விலே எனக்கு திருப்தி இல்லை. Mais je suis toujours pas satisfaite de ma prière. ஜெபம் பண்ணலன்னு இல்லை. C'est pas que je ne prie pas. ஜெபம் பண்றேன். Je prie. எதை விட்டாலும் நான் ஜெப வாழ்வை நான் ஒரு இந்த 28 வருஷத்தை ஜெபிக்காம இருந்த நாளே இல்லைன்னு சொல்லலாம். On peut dire qu'il n'y a pas de jour où j'ai passé sans prier. ஆனாலும் ஜெபத்தின் முழு வல்லமையை நான் உணர்ந்து ஜெபிக்கிறேன்னு கேட்டா இல்லை. Mais est-ce que je prie avec la puissance de la prière? Non. இன்னைக்கு நான் இயேசுநாதர் நடுமையமாக வைத்து இயேசுநாதருக்கு இந்த ஜெபம் இவ்வளவு முக்கியமாக இருந்தால் இன்னைக்கு நானும் நீனும் ஏன் ஜெபிக்காம இருக்கிறோம்? Si aujourd'hui je mets au centre le Seigneur Jésus-Christ et que je prie, pourquoi est-ce qu'aujourd'hui nous n'arrivons pas à prier? அல்லது நானும் நீயும் ஜெபித்தாலும் ஏன் பெரிய பதில்களை எதிர்பார்க்காம ஏதோ கிறிஸ்தவனா இருக்கிறேன் ஜெபம் பண்ணுவோம் அப்படியே நம்ம ஜெபம் பண்றோம்? Pourquoi est-ce qu'aujourd'hui nous n'arrivons pas à obtenir des réponses à notre prière? ஆகவே இன்னைக்கு நான் ஒரு பாயிண்ட்டை தான் பேசுறேன். இயேசுநாதர் நடுமையமா வச்சு அந்த தேவகுமாரனுக்கு ஜெபம் இவ்வளவு முக்கியமா இருந்தால் Aujourd'hui, ce que je veux dire, c'est de mettre Jésus-Christ au centre de la prière. பாவியா இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கும் ஜெபம்? À quel point est-ce que pour des pécheurs comme nous, la prière est importante? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தாவிட்டால் ஜெபம் பண்ணலாம். ஆனால் சொல்றது போல முக்கியத்துவத்தை உணர்ந்து சுவாசிக்காட்டி செத்துடுவேன் ஜெபிக்காட்டி நான் வாழ முடியாத அந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட மாட்டோம். Aujourd'hui, si nous ne prions pas avec l'aide du Saint-Esprit, nous ne serons pas conduits au point où nous devons mettre le Seigneur Jésus-Christ au centre de notre prière et prier. நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். Nous prions tous. நான் விசுவாசிக்கிறேன் பொதுவா எல்லாரும் ஜெபம் பண்றாங்கன்னு. J'ai foi que vous priez tous. ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்க்கிற பதில்கள் வரல. Mais nous n'avons pas obtenu les réponses à notre prière. அதுக்கு காரணம் நாம் ஜெபிக்கிற முக்கியத்துவத்தை உணரல. La réponse c'est parce que nous n'avons pas encore compris l'importance de la prière. ஓகே, இப்போ நான் காட்டுறேன் ஒரு வசனத்தை வாசிப்போம். Nous allons lire un verset. லூக்கா 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Luc chapitre 11. 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Verset 1. Jésus priait un jour en un certain lieu. Lorsqu'il eut achevé, un de ses disciples lui dit: Seigneur, enseigne-nous à prier comme Jean l'a enseigné à ses disciples. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ணி போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஓகே, இந்த சீஷர்கள் இயேசுநாதரை பார்த்து கேட்கிறாங்க, யோவான் ஸ்நானகன்
தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்ண பழக்கினது போல எங்களுக்கு ஜெபிக்க நீங்க பழக்கிட்டாங்க. Les disciples demandent à Jésus, comme Jean l'a enseigné à ses disciples de prier, enseigne-nous à prier. கவனிங்க, Écoutez bien, இந்த சீசர்கள் தேவன் செய்த அநேக அற்புதங்களை கண்ணார கண்டவங்க. les disciples ont vu les miracles que Jésus avait faits. அது மாத்திரமல்ல, அவர் வல்லமையான பிரசங்கங்களை நேரடியாய் கண்டவர்கள். Ce sont des personnes qui ont réellement vu de leurs propres yeux les enseignements de Jésus. அப்ப நான் யோசிச்சேன், அவங்க என்ன கேட்டிருக்கணும் இயேசுநாதர்கிட்ட? Donc moi j'ai pensé, qu'est-ce qu'ils devaient demander à Jésus-Christ? இல்லாட்டி நான் இயேசுநாதர்ல சீசனா இருந்தா என்ன கேட்டிருப்பேன்? Si moi j'étais disciple de Jésus-Christ, qu'est-ce que j'aurais demandé? எங்களுக்கும் அற்புதம் செய்ய கற்றுத்தாங்க ஆண்டவரே. Aide-nous Seigneur à faire des miracles, nous aussi. நீங்க அதிகாரம் உள்ளவங்க பிரசங்கம் பண்றீங்க. Parce que toi tu enseignes avec force. எதிரியே சொல்றான், இவரை போல ஒரு நாளும் பேசினவங்க நான் கண்டதே இல்லை. Ils disent que j'ai jamais vu une personne comme toi enseigner de cette manière. அப்ப நான் என்ன கேட்டிருப்பேன், நீங்க எப்படி பிரசங்கம் போது அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்றீங்களோ, ஞானத்தோடு பிரசங்கம் பண்றீங்களோ, கிருபையுள்ள வார்த்தையினால் பிரசங்கம் பண்றீங்களோ, அப்படி எங்களுக்கும் பழக்கித்தாங்க பிரசங்கம் பண்ண. Moi ce que j'aurais demandé à Jésus-Christ c'est, comme toi Seigneur tu pries avec force, tu pries avec puissance, et j'aimerais que moi aussi je apprends à enseigner avec cette puissance. இதுல தான் அடங்கி இருக்குது இயேசுநாதருடைய ஜெப வாழ்விட முக்கியத்துவம். Et c'est là qu'est remplie la vie de prière de Jésus-Christ. உதாரணம் சொல்றேன். Par exemple, மத்தேயு 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொண்டால், எடுக்காதீங்க நான் சொல்லிக் கொண்டு போற நேரம் போயிருக்கிறேன். dans Matthieu chapitre 8, ஒரு குஷ்டரோகியை தேவன் சுகமாக்குறாரு. Jésus guérit un lépreux. 8வது அதிகாரத்திலே 100க்கு அதிபதி வந்து தன்னுடைய வீட்டிலே ஒருவன் தீவிரவாதக்காரர் சொன்னா பரலைஸ் பண்ணின படுக்கையிலே இருக்கிற ஒருவன் இருக்கிறான், நீங்க வந்து சுகமாக்குங்கன்னு சொல்றான் கேட்கிறான். Et également un soldat qui vient voir Jésus-Christ pour demander de guérir un de ses serviteurs. அவர் ஒரு வார்த்தையிலே அந்த சுகப்படுத்துறார். Il a guéri la personne en un verset, en un mot. அதுக்கு பிறகு நாங்க பார்க்கிறோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருடைய பெரும்பாடு உடனடியாக நின்று போச்சு. Et après on voit également une femme qui était emprisonnée pendant 12 ans, elle a touché le vêtement de Jésus-Christ et elle était guérie. இதெல்லாம் சீசரை பார்க்கிறோம் கண்ணால. Les disciples voient tous ces miracles. அடுத்தது வந்து பார்க்கிறோம், Après on peut voir சிறு பிள்ளையை அவர் உயிரோடு எழுப்புறார். qu'il ressuscite des enfants. லாசருவை அவர் உயிரோடு எழுப்புறார். Qu'il a ressuscité Lazarus. நாயும் விதவையை அவர் உயிரோடு எழுப்புறார். Il a ressuscité des veuves. அது மாத்திரமல்ல, ஒருவன் வாரான், அவன் பிசாசு பிடிச்சு கொன்ன பேச தட்டுது, ஆண்டவர் உடனடியான ஒரு சுகத்தை கொடுக்கிறார். Et une personne qui était possédée par le démon, Dieu l'a guérie. இப்படி குஷ்டரோகியை எழுப்புறாரு, சப்பானியை எழுப்புறாரு, சுகமில்லாதவன் சுகப்படுத்துறாரு. On peut voir qu'il a guéri un lépreux, ceux qui ne savent pas marcher, et également il continue de faire des miracles. ஓகே, இது எல்லா சீசரும் பார்க்கறாங்க. Tout ça les disciples les voient. அவங்க அதிசயப்படுறாங்க. Ils sont impressionnés. 5 பத்த 2 மீன 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கறாரு. 5 pains et 2 poissons, il le multiplie et donne à un millier de personnes. 7 அப்பத்தையும் சில மீன் துண்டுகளையும் 4000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கறாரு. Parfois c'est 7 pains qu'il le donne à des milliers et des milliers de personnes. அப்ப இவங்களுடைய வாழ்க்கை சொல்லுது, எங்கெங்க இயேசுநாதர் போனாரோ அங்கெல்லாம் யார் யார் வந்து சுகமாக வேணும்னு அவர்கிட்ட கேட்டாங்களோ அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கினார். On voit que les disciples étaient avec Jésus et partout où il allait, il faisait des miracles. Les disciples étaient là avec eux. 2 வசனத்தை வாசிப்போம். மார்க் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Nous allons voir 2 versets. Marc chapitre 1. மத்தேயு 15:31. Matthieu chapitre 15. மத்தேயு 15:31. Verset 31. En sorte que la foule était dans l'admiration de voir que les muets parlaient, que les estropiés étaient guéris, que les boiteux marchaient, que les aveugles voyaient, et glorifiaient le Dieu d'Israël. ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யாரை மகிமைப்படுத்தினாங்க? இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினாங்க.
ஏன் அப்படி மையப்படுத்தினாங்க? Qui est-ce qu'il glorifie? Il glorifie le Dieu d'Israël. Pourquoi il glorifie? ஊமைகள், அது அற்புதங்கள் சரளமா நடக்குது. ஊமை எழும்புறான், ஊமை பேசுறான், செவிடன் கேட்கிறான், சப்பானி நடக்கிறான், மரித்தவளை உயிர்ப்பிக்கிறார். Parce qu'il y a des miracles. Il guérit les estropiés, il guérit les boiteux, les aveugles, etc. மத்தேயு 11:5 வாசிங்க. Chapitre 11, verset 5. 11:5 மத்தேயு. Matthieu, chapitre 11, verset 5. Les aveugles voient. Les 4:5. À partir du verset 4. Jésus leur répondit, allez rapporter à Jean ce que vous entendez et ce que vous voyez. Les aveugles voient, les boiteux marchent, les lépreux sont purifiés, les sourds entendent, les morts ressuscitent et la bonne nouvelle est annoncée aux pauvres. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. கண்ணரை பார்க்கறாங்க, குருடர்கள் பார்க்கறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, குஷ்டரோகிகள் சுத்தமாகிறாங்க, செவிடர்கள் கேட்கிறாங்க, மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். அதெல்லாம் அவங்க நேரடியா பார்க்கறாங்க. Donc les disciples voient en direct que Jésus fait des miracles, que les aveugles voient, que les boiteux marchent, les lépreux sont purifiés, que les sourds entendent. அப்ப நானா இருந்தா இதான் கேட்டிருப்பேன், ஆண்டவரே நீங்க எப்படி செய்வீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க. Donc si c'était moi, j'aurais demandé la même chose. Seigneur, enseigne-moi à faire les miracles que tu fais. நீங்க முழு புதிய ஏற்பாட்டிலேயும் Dans tout le Nouveau Testament, ஒரு இடத்திலேயாவது இவங்க அற்புதம் செய்ய சொல்லி கேட்டதா எனக்கு ஞாபகம். il n'y a pas d'endroit où je me souviens dans le Nouveau Testament, ils ont demandé à Jésus de leur enseigner à faire les miracles. ஓகே, அப்ப இவங்க லூக்கா 11:1 என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்று தாங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் எங்களுக்கு அற்புதம் செய்ய கற்றுத்தாங்கன்னு நம்ம கேட்கல. Dans Luc 15:1, on peut voir que les disciples demandent à Jésus de leur apprendre à bien prier et ils ne demandent pas à Jésus de leur apprendre à faire des miracles. இந்த 4 சுவிசேஷத்திலேயும் எழுதப்பட்ட அற்புதங்களை விட ஏராளமான அற்புதங்களை தேவன் செய்தார். எல்லாம் அதிலே எழுதப்படவில்லை. Parmi les 4 évangiles, il est écrit les miracles que Jésus a fait, mais il n'y a pas tous les miracles que Jésus a fait au cours de sa vie. ஓகே, ஆகவே இன்றைக்கு என்னட்ட வந்து ஆர்டர் கேட்டா ஒரு தான் சொல்றேன், உனக்கு என்ன வேணும்னா, Si aujourd'hui Dieu me demande ce que je veux, பலதை கேட்பேன், je demanderai beaucoup de choses. ஆனா குறிப்பா எனக்கு பிரசங்கம் பண்ற ஒரு ஆற்றலை இன்னும் அதிகமா நீங்க தாங்க தான் கேட்கிறேன். Mais je lui demanderai de me donner encore une soif pour la prêche. ஓகே, சரி, அப்புறம் நான் எழுத்து மாறேன். சரி, ஓகே, அப்ப இவங்க அது கேட்கல. சரி, இப்ப பார்ப்போம். இயேசுநாதர் போற இடமெல்லாம் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். Donc on peut voir que partout où Jésus allait, il prêchait. அவரோட தீர்க்கதரிசி C'était un prophète. நான் தீர்க்கதரிசின்னு நான் சொல்லும் பொழுது தேவனிடத்திலே என்ன கேட்டாரோ அதையெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரோ. C'était un prophète, donc tous ceux qui leur demandaient, Jésus leur donnait. அவர் எங்கு போனாலும் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டே தான் இருந்தார். Partout où il allait, il continuait de prêcher. பாருங்க, மாற்கு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Livre de Marc, 1வது அதிகாரத்துல chapitre 1, 34 இருந்து 38 மட்டும் நாங்க 39 மட்டும் வாசிப்போம். 34 à 39. Il guérit beaucoup de gens qui avaient diverses maladies. Il chassa aussi beaucoup de démons. Et il ne permettait pas aux démons de parler parce qu'ils le connaissaient. Vers le matin, pendant qu'il faisait encore très sombre, il se leva et sortit pour aller dans un lieu désert où il pria. Simon et ceux qui étaient avec lui se mirent à sa recherche. Et quand ils eurent trouvé, ils lui dirent, « Tous nous cherchent. » Il leur répondit, « Allons ailleurs dans les bourgages voisines afin que j'y prêche aussi, car c'est pour... » Et il alla prêcher dans les synagogues par toute la Galilée et il chassa les démons.
பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவரிடம் கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடே இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானதால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள். பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், ஆதலால் இவ்விடத்தை விட்டு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொன்னார். Donc Jésus leur dit, allons ailleurs dans les bourgades voisines afin que j'y prêche aussi, car c'est pour cela que je suis sorti. அவனுங்க ஆண்டவர் தரலான அற்புதங்கள் செய்தார். Jésus a fait beaucoup de miracles. நான் சொன்னது போல செவிடரை கேட்க செய்தார். Il a fait entendre les sourds. பிறவிக்குருடரை கண்களை பார்க்க செய்தார். Il a ouvert les yeux aux aveugles. குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். Il a soigné les lépreux. சப்பானிகளை நடக்க செய்தார். Il a fait marcher les boiteux. சுகமில்லாதவர்களை சுகப்படுத்தினார். Ceux qui étaient malades, qui ne guérissaient pas. பெரும்பாலான ஸ்திரீகளை சுகப்படுத்தினார். Il a guéri la femme qui a été emprisonnée pendant 12 ans. மரித்தோரை உயிர் அடைய செய்தார். Il a fait ressusciter les morts. ஆனால் அப்படி எல்லாம் செய்தாலும் அவருடைய பிரதான நோக்கத்தை நீங்க பார்த்தால் அவர் பிரசங்கம் பண்றதிலேயே தான் கவனம் செலுத்தினார். Malgré tous ces miracles qu'il faisait, son objectif c'était de prêcher. அவர் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணமே பிரசங்கம் பண்ணது. Pourquoi? Parce qu'il est venu, il est descendu des cieux, il est venu sur la terre pour faire une volonté, c'était de prêcher. மரித்தார், உயிர்த்தார், அதெல்லாம் உண்மைதான். Il est mort, il est ressuscité, tout ça est vrai. ஆனா இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் எங்கேயும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எல்லாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். Et à chaque fois qu'il avait un moyen de prêcher la parole, il prêchait. ஒரு சில வசனங்களை வாசிப்போம். On va lire quelques versets. மத்தேயு 5:2 வசனத்தை வாசிங்க. Matthieu chapitre 5 verset 2. மத்தேயு 5:2. Puis, ayant ouvert la bouche, il les enseigna et dit. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஓகே, உபதேசித்தார். ஓகே, மத்தேயு 11:1. Matthieu 11. Matthieu 11 verset 1. Lorsque Jésus eut achevé de donner ses instructions à ses 12 disciples, il partit de là pour enseigner et prêcher dans les villes du pays. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும், ஜெபத்தை குறித்து, ஜெபத்துல முக்கியத்துவத்தை குறித்து தானே பேச வந்தாரே, இதை பேசிக் கொண்டிருக்கிறார். On dit qu'il est parti pour enseigner et prêcher dans les villes. Vous pouvez poser une question, que le pasteur est venu prêcher sur la prière, pourquoi il prêche sur l'enseignement? இதனுடைய மகிமை நான் காண்பிச்சாதான் இயேசுடைய ஜெபத்துடைய மகிமை என்னன்னு உங்களுக்கு புரியும். Il faut que je vous montre tout d'abord la gloire de ses enseignements et ensuite je pourrai vous montrer la gloire de sa prière. 5 நிமிஷம் பொறுத்துக்கொள்ளுங்க, நான் இயேசுடைய ஜெபத் ஏன் முக்கியம், நாங்க ஏன் ஜெபத்தை முக்கியப்படுத்தவும் நான் சொல்ல வரேன். Attendez encore 5 minutes et je vous expliquerai pourquoi est-ce que la prière est importante. லூக்கா 8ல வந்து Luc chapitre 8 verset 1. Ensuite, Jésus allait de ville en ville et de village en village, prêchant et annonçant la bonne nouvelle du royaume de Dieu. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். ஓகே, பிரசங்கித்து வந்தார். லூக்கா 4:18. Luc 4 verset 5 verset 18. L'Esprit du Seigneur est sur moi parce qu'il m'a oint pour annoncer une bonne nouvelle aux pauvres. Il m'a envoyé pour guérir ceux qui ont le cœur brisé. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தான் அவர் என்ன செஞ்சார்? அபிஷேகம் பண்ணா. பெண்ணுக்கு வருது, அது வேணாம். மார்க் 6:6. Marc 6:6. Et ils s'étonnaient de leur incrédulité. Jésus parcourait les villages d'alentour en enseignant. அவர்களுடைய அவிசுவாச
விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். இப்போ On voit qu'il a enseigné. லூக்கா 4:22 வாசிங்க. கொஞ்சம் வாசிச்சுட்டு நான் அது விளக்க சொல்றேன். 4:22. Luc verset 4, chapitre 4, verset 24, 22. Et tous lui rendaient témoignage. Ils étaient étonnés des paroles de grâce qui sortaient de sa bouche. Et ils disaient, n'est-ce pas, le fils de Joseph? எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். யோவான் 8:46. On voit qu'ils s'étaient étonnés de la parole de grâce qui sortait de sa bouche. யோவான் 8:46. Jean 8, 46. Qui de vous me convaincra de péché? Si je dis la vérité, pourquoi ne me croyez-vous pas? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யாரை சரிங்க, அடுத்த வாசி நான் பார்க்குறேன். மத்தேயு 13:54. Matthieu chapitre 13 verset 54. S'étant rendu dans sa patrie, il enseignait dans la synagogue, de sorte que ceux qui l'entendirent étaient étonnés et disaient, d'où lui viennent cette sagesse et ces miracles? தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? அப்ப அவங்க ஆச்சரியப்படுறாங்க, இப்படி ஞானமா பேசுறாரு, எப்படி பலத்த செய்கைகள் இவர் செய்கிறாரு. Et ils étaient tous étonnés en se demandant d'où lui vient cette sagesse et ces miracles et cette puissance. ஓகே, இப்போ எனக்கு கவனிங்க. இப்போ இந்த ரெண்டு காரியத்தை ஏன் இவ்வளவு நேரம் நான் மெனக்கெட்டு சொன்னேன்னா, Pourquoi est-ce que j'ai dit ces deux choses pendant tout ce temps? இப்போ நீங்க பார்க்குறீங்க சீசர்கள், நீ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். பிறவிக்குடன் கண் தெரிய திறக்கிறாங்க. Imaginez à quel point c'est impressionnant de voir குஷ்டரோகி உடனே சுத்தமாகறாங்க. à quel point les lépreux sont guéris. 4 நாள் மரித்து போன லாசரு இவங்க கண் முன்னாக உயிரோடு வருகிறான். Que le Lazare qui est mort depuis 4 jours s'est ressuscité. சப்பானி எழுப்புறான். Que les boiteux se lèvent et marchent. கொன்னவாயன் பேசுறான். கொன்னவாயன்னா அந்த செமரி. Les muets parlent. காது கேட்காதவனுக்கு காது கேட்குது. Que ceux qui n'entendent pas, ils entendent. இப்போ இது திரளா நடந்திருக்குது. Tout ça, ces miracles sont multipliés. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. Ces Bibles ont raconté uniquement une partie des miracles. இதெல்லாம் கண்ணிலே கண்டாங்க. Ils ont vu tout ça de leurs propres yeux. அதே போல இவர் பிரசங்கம் பண்ணும்போது அதிகாரமா பிரசங்கம் பண்றார். De la même manière, quand il enseignait avec puissance. வேத பாரரெல்லாம் பயப்படுறாங்க இவருடைய பிரசங்கத்தை கண்டு. Ceux qui connaissaient la Bible ont peur quand ils entendent ça. சிலாக்கள் சொல்றாங்க, ஒரு நாள் இப்படி அதிகாரத்தோட பேசுறத நான் பார்த்தல. Il y en a parfois qui disaient qu'ils n'avaient jamais vu une personne enseigner de telle manière. அதிகாரமா பேசினாலும் அவரோட வார்த்தைகள் கிருபை உள்ளதா இருக்குது. Même s'il parlait avec puissance, ses paroles étaient des paroles de grâce. சிலாக்கள் கேட்கிறாங்க, இவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எங்கிருந்து வந்தது? Certains se demandent d'où lui vient cette sagesse. அதிகாரிகளே சொல்றாங்க, இவன் படிச்சவன் இல்லையே. Ils disent mais il n'a pas étudié. ஒரு ரபி அவங்களுடைய ஸ்கூல்ல இவர் படிக்கல. Ils disent il n'a pas étudié dans mon école. எப்படி இவர் இப்படி பிரசங்கம் பண்றாரு? Comment est-ce qu'il peut enseigner comme ça? ஓகே, இது ரெண்டையுமே இந்த சீசர்கள் கண்டாங்க. Ils ont vu les disciples ces deux choses. ஓகே, இந்த கிறிஸ்துவ வாழ்வில் இது முக்கியமானது. Dans la vie chrétienne, ces deux choses sont importantes. இப்போ அற்புதமும் நாம செய்யணும் வாங்கிக்கிறோம். Nous voulons faire des miracles nous aussi. இப்போ நான் அதிகமா அற்புதத்தை விட நான் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கும் அது கிரியை செய்யணும், உங்களுக்கும் அது கிரியை செய்யணும், அதுல ஒரு வல்லமை புறப்படணும்னு எனக்கு ரொம்ப ஜோம் பண்றேன், ரொம்ப வாஞ்சிக்கிறேன் நான். Moi, quand je prêche, j'aimerais que les prêches que je fais agissent en vous. Je désire ça auprès de Dieu. நான் சொன்னது போல இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தா, Si aujourd'hui Jésus-Christ venait, இப்போ வந்தா இல்ல, இப்போ வந்தா நான் வேற ஒன்று கேட்பேன். s'il vient, je lui demanderai autre chose. ஆனா இந்த இவரம் கற்றுக்கொள்ள முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து, மகனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். நான் உடனே நிச்சயமா சொல்லியிருப்பேன், நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களை போல அதிகாரம் உள்ளதா, கிருபை உள்ளதாய், ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா அந்த வசனம் புறப்பட்டு போகும். Si Jésus-Christ était venu
me demander ce que je voulais avant cette prêche, je lui ai demandé, j'aimerais que tu enseignais comme toi tu enseignais autrefois avec puissance. கிறிஸ்துவ வாழ்விலே பிரசங்கம் மிக மிக முக்கியமானது. Dans la vie chrétienne, l'enseignement est très important. பிரசங்கத்தினால தான் சபை கட்டப்படுது. C'est par l'enseignement que l'Église est construite. இப்ப என்னால் உபதேசிக்க முடியாது, இந்த சபையை கட்டி எழுப்ப முடியாது, எந்த அற்புதம் செய்து கட்டி எழுப்ப முடியாது. Si moi je n'enseigne pas, je ne pourrais pas construire cette Église et les gens qui viennent dans cette Église. அதான் சொன்னாரு, என் மேலே இயேசு சொன்னாரு, அபிஷேகம் இருக்குது, ஏன் நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றேன். Je sais qu'une puissance est en moi, mais pourquoi est-ce que je n'arrive pas à prêcher? அது மிக மிக முக்கியமானது. Parce que c'est très important. சரி, இப்ப நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு இன்றைக்கு கட்டாயம் பதில் சொல்லுங்கன்னு நான் நம்புறேன். Je pense que, et j'ai foi que vous allez répondre à la question que je vais vous poser. ஏன் இந்த சீசர்கள் உபதேசம் பண்ண கேட்கல? அந்த அளவுக்கு உலகத்திலேயே உதாரணத்துக்கு மனப்பிரசங்கத்தை நாங்க இல்ல, வெளியே இருக்கிற இந்து மக்கள் கூட எவ்வளவா நேசிக்கிறாங்க. Et j'avais vu aussi que les disciples, pourquoi est-ce que les disciples n'ont pas demandé à Jésus de leur apprendre à enseigner? மகாத்மா காந்தி கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனா மனப்பிரசங்கத்தை உயிரா நேசிச்சாரு. Gandhi n'a pas accepté la chrétienté, mais il a cru en le sermon sur la montagne. ஓகே, அப்ப இயேசுவோட பிரசங்கம் அவ்வளவு வலிமை உள்ளது. Parce que l'enseignement de Jésus-Christ était puissant. ஓகே, அப்ப ஏன் சீசர்கள் அற்புதம் செய்யவும் இயேசு நாட்டு கேட்கல, எப்படி செய்யுங்கன்னு சொல்லி தரச்சு கேட்கல, எப்படி பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லியும் அவங்க கேட்கல. Les disciples n'ont pas demandé à Jésus d'apprendre comment enseigner ni à faire des miracles. ஆனா என்ன கேட்டாங்க? Mais qu'est-ce qu'ils ont demandé? ஜெபம் பண்ண கற்றுத்தாங்க. இல்லையாமா? À prier. ஏசப்பா எனக்கு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ண கற்றுத்தாங்க. Il leur a demandé, Jésus, apprends-nous à bien prier. ஏன் அவர்கள் அற்புதம் செய்ய கற்றுத்தர சொல்லி கேட்கல? பிரசங்கம் உண்மையா பிரசங்கம் சபைக்கு மிக 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 அவசியம். ஆனால் அதையும் கேட்கல. ஏன் ஜெபிக்க கற்றுத்தாருங்கன்னு கேட்டாங்க. Pourquoi est-ce que les disciples n'ont pas demandé à Jésus d'apprendre à faire des miracles, ni de leur enseigner à prêcher, mais ils ont demandé de leur apprendre à prier? Pourquoi? ஏன் கேக்குறீங்க? ஜெபம் இருந்தா ரெண்டும் நடக்கும். Pourquoi? Parce que s'il n'y a pas de prière, ces deux choses n'agiront pas dans notre vie. அப்ப இயேசுநாதர் நல்லா கவனிங்க, ஒரு வலியுறுத்துறேன். Ce que je veux vous dire aujourd'hui, இயேசுநாதருடைய தெய்வத்தன்மையை குறித்து அதிகமா நான் வலியுறுத்தி பேசியிருக்கேன். j'ai beaucoup parlé de la divinité de Jésus-Christ. இயேசுநாதர் கடவுள். Que Jésus-Christ est Dieu. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். Que Dieu est montré sous forme chair. மாம்சத்திலே கிறிஸ்து பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். Que c'est un Dieu qui est glorifié pour l'éternité car il est arrivé dans une forme charnelle. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் இருக்கிறார். Que c'est le Dieu véritable. தோமா சொல்றான், என் ஆண்டவரே, என் தேவனே. Dieu, Thomas dit, mon Seigneur, mon Dieu. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Au commencement était la parole était avec Dieu et la parole était Dieu. வேற சொல்றது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். Que la Bible dit que Dieu est arrivé sous forme chair. ஓகே, இப்படி நான் இயேசுவோட தெய்வத்தன்மையை குறித்து அதிகமா பேச முடியும் என்னால. Je peux beaucoup parler de la divinité de Jésus-Christ. இந்த நாட்களிலே நான் அதிகமாய் என் ஆவி உயிர்ப்பிக்கப்படுறது எதுனா, நான் இயேசுநாதர் இந்த பூமியில மனுஷனாய் வந்தார்னு நினைக்கும் போது என் ஆவி அதிகமாய் உயிர்ப்பிக்கப்படுது. Mon esprit est ressuscité davantage quand je vois que Jésus-Christ, le Seigneur, est arrivé sur la terre. சில வேளை என் ஜெப நேரத்திலே ஒரு 15-20 நிமிடம் அந்த வசனங்களை மட்டும் தியானிப்பேன். Pendant les 15 minutes de ma prière, je médite sur ces paroles. உதாரணத்துக்கு அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அப்படின்னு அதை தியானிப்பேன். Je médite également sur la parole que Jésus-Christ était avec Dieu et malgré cette position qu'il avait avec Dieu, il est arrivé sur la terre. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம். அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம். பைபிள்ல வாசிங்க யாராவது? Verset 13. கொலோசியர் எடுத்துக்கொள்ளுங்க. Colossiens. வாசிங்க யாரா? தமிழ்ல தனிக்கு திரும்ப வாசிங்க. கொலோசியர் 1:15. Colossiens chapitre 1 verset 15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். Il est l'image du Dieu invisible et le premier-né de toute la création. ஓகே,
இப்படியே நாம இயேசுநாதர் தெய்வத்தன்மை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். On peut parler ainsi de la divinité de Jésus-Christ. நான் சொன்னேன் கிறிஸ்தவத்துடைய நடு மையம் தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். J'ai dit que le centre du christianisme, c'est que Jésus-Christ est arrivé en tant qu'homme. அந்த முழு சாராம்சமும் என்னன்னா கிறிஸ்தவத்துல தெய்வம், அதாவது இயேசுநாதர் தெய்வம், அவர் யெகோவா தேவன், அவர் இந்த பூமியிலே மாமிசமாய் வந்து பிறந்தார், ஒரு குழந்தையாய் வந்து பிறந்தார். Le centre du christianisme, c'est que Jésus-Christ est Dieu et qu'il est arrivé sur cette terre, il est né comme un enfant. ஓகே, இதை நான் அதிகமா வலியுறுத்தி இருக்கிறேன். J'ai beaucoup parlé de ce என் verbe. தனியபத்திலே இதை அதிகமா நான் நேசித்து அந்த வார்த்தைகளை சொல்றேன் அவங்களுக்கு. Et dans ma vie personnelle, j'aime beaucoup et je le répète sans cesse. இந்த காலகட்டத்துல அது எனக்கு ரொம்ப தேனிலும் தெளிதேலும் மதுரமா இருக்குது. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டான்னு சொன்னா அது எனக்கு தேனிலும் தெளிதேலும் மதுரமா இருக்குது. Quand je dis que Jésus-Christ est arrivé sous forme charnelle, c'est plus doux que le miel. அடிக்கடி நான் சொல்லுவேன், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அந்தி கிறிஸ்து. Je le dis souvent que celui qui ne dit pas que Jésus-Christ est arrivé sous une forme charnelle appartient à l'Antichrist. அவன் எனக்கு அது உயிர், இந்த உயிர் அது எனக்கு உயிர் அது. Ma vie, c'est ça. ஆனால் ஒரு பக்கம் மட்டும் நாங்க சார்ந்து இருக்கக்கூடாது. Mais il ne faut pas que nous nous posons uniquement sur un côté. இப்ப இயேசுநாதரை 100% கடவுளா பார்க்கிறோம், யெகோவா தேவா நாங்க பார்க்கிறோம், அது ரொம்ப ரொம்ப நல்லது. Nous voyons que Jésus-Christ est un Dieu à 100%. பலருக்கு அதே தெரியாது. Pour beaucoup, ils ne savent pas encore cela. சிலருக்கு தெரிஞ்சாலும் அதை பற்றி எந்த ஒரு அக்கறை இல்லாம வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிற சபைக்குள்ளே. Même si beaucoup de personnes le savent, certains vivent sans சரியான தவறு. sans donner d'importance. எங்களுடைய உயிர் இயேசுநாதர். Notre vie, c'est Jésus-Christ. நித்திய ஜீவன் இயேசுநாதர். La vie éternelle, c'est Jésus-Christ. மாமிசத்துல வந்தது பிதாவும் இல்ல பரிசுத்த ஆவியானவரும் அல்ல. இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்தார், எனக்காக சிலுவையிலே மரித்தார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழ இன்றைக்கும் அவர் பிதாவின் வலது பாசம் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் மனுஷனா. C'est pas Dieu ou le Saint-Esprit qui est arrivé sous une forme charnelle, mais c'est Jésus-Christ qui est arrivé sur la terre, qui s'est crucifié et qui est ressuscité le 3e jour et qui parle pour nous aujourd'hui à côté du Père. இஸ்ரவேலருடைய வாழ்க்கை முழுக்க ஆலயத்தை குறித்து தான் சுத்தி வந்தாங்க இஸ்ரவேலர்கள். ஆலயத்தை குறித்து இஸ்ரவேலர்கள். Le peuple Israël était tous autour de l'église. அதுபோல நாங்க இயேசுநாதரை சுத்தி வர வேண்டியது. Nous aussi de la même manière, il faut que nous soyons proches de Jésus-Christ. நான் சொல்றது. Est-ce que vous comprenez? இயேசுநாதர் எங்க வாழ்வின் நடு மையம். Que Jésus-Christ est le centre de notre vie. அவர் குறித்து நல்லா கற்றுக்கொள்ளணும். Il faut que vous appreniez நல்லா நேசிக்கணும். sur Jésus-Christ, que vous அவர் l'aimez. சிலுவை அன்புக்காக நாங்கள் உயிரை விட தயாராகணும். Vous devez être prêt à donner votre vie pour l'amour de sa croix. உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தன்னுடைய இரத்தத்தால் கழுவி இன்னைக்கு கண்மலை மேல் நிறுத்தி நீதிமான்ங்கிற தைரியத்தோடு துதிக்க எங்களை வைத்தது இயேசுநாதர். Parce que nous qui étions pécheurs, qui étions dans la boue, il nous a relevés, il nous a justifiés devant le Père. பரிசுத்தாவிற்கு பிரதான வேலை இயேசுநாதரை மகிமைப்படுத்துறதா. Et le rôle du Saint-Esprit, c'est de glorifier Jésus-Christ. இப்ப நான் சொல்லும்போது உனக்கு இது இனிமையா இல்லைன்னா நீ யோசிச்சு பாருங்க, பரிசுத்தாவியானவர் வாழ்கிறாரா வாழ இல்லையா? Si ce que je te dis n'est pas secret pour toi, alors réfléchis sur ta vie de chrétienté. நீ எவ்வளவு பரிசுத்தமா இருந்த இரண்டாவது காரியம். À quel point est-ce que tu te purifies, ça c'est la deuxième chose. நீ இயேசுவை நேசிக்கிறாயா? Mais est-ce que tu aimes Jésus-Christ? இயேசுவில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட கடவுள்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. Celui qui n'aime pas Jésus-Christ est maudit. இயேசு என்னுடைய ஜீவன். Jésus est ma vie. இயேசு என்னுடைய ஜீவன். Jésus est ma vie. எனக்கு பரிசுத்தம் முக்கியமா இயேசு முக்கியமா? இயேசு முக்கியம். இயேசு இல்லாம பரிசுத்தம் வராது. Est-ce que c'est la sainteté qui est importante ou Jésus-Christ? C'est Jésus-Christ, parce que sans Jésus-Christ, je n'aurais pas la sainteté. சொல்லியிருக்கிறேன், பல சபையில் நீங்க பார்க்கலாம், முன்னுக்கு எழுதி போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எழுதி போட்டிருப்பாங்க. Parfois dans les églises, ils écrivent tout devant en disant que Jésus-Christ est Dieu. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை குறித்து 1000 தடவை சொல்றதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். Peu importe ce que tu dis, mais je n'aurais pas honte de parler de Jésus-Christ. அவருடைய பேரை சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன். Je n'aurais pas honte de dire son nom. அவரை நாம் ஆராதிக்கணும். C'est lui que nous devons அவரை ஸ்தோத்திரிக்கணும். que nous devons ஏன்னா அவர் honorer, யெகோவா தேவன். adorer, parce que c'est le Dieu et அவர் Jéhovah. மாமிசத்துல வந்தார், அது அதிசயம். Parce qu'il est arrivé sous une forme charnelle et c'est extraordinaire. எனக்கு இன்றைக்கு சொல்லவேல உண்மையா இயேசு மாம்சத்துல வந்தார், அந்த தெய்வம் யெகோவா தேவன், காணக்கூடாத இறைவன் உண்மையாகவே மாம்சத்துல வந்தாரான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. Parfois j'ai des doutes, je me demande si le Dieu Jéhovah est vraiment arrivé sous une forme charnelle sur la terre. நான் சந்தேகப்படல, ஆச்சரியப்படுகிறேன். Je doute pas de ce que j'ai dit, mais je suis impressionné. நான் ஆச்சரியப்படுகிறேன். Je suis impressionné. யெகோவா தேவன் Le Dieu Jéhovah
சேராபின்களுக்கும் கேராபின்களுக்கும் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன், celui qui habite dans les cieux. யாரும் காணக்கூடாத இறைவன். Personne ne peut le voir. அவர் இந்த பூமியிலே மனுஷனாய் எனக்காக உனக்காக பூமியிலே பிறந்தார். Il est arrivé, il est né sur la terre pour toi et pour moi. வேதத்துல ஒரு வசனம் நல்லா பிடிக்கும். பாலகர் பிறந்தார், Il y a un verset dans la Bible que j'aime. ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், Un enfant est né, un fils nous est donné. அதிசயமானவர், C'est quelqu'un d'impressionnant. ஆலோசனை கர்த்தர், C'est le Dieu qui nous enseigne. கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். சரி, அது பெரிய பிரச்சனை இல்லை. நித்திய பிதா, C'est le Dieu éternel, வல்லமையுள்ள தேவன், Dieu de puissance. சமாதான பிறகு, C'est le Dieu de la paix. அதான் இயேசு கிறிஸ்து. C'est Jésus-Christ. அவர் தான் மெய்யான தேவன். C'est le vrai Dieu. கையை சொல்லுங்க, அவர் தான் மெய்யான தேவன். C'est le vrai Dieu. சொல்லுங்க, அவர் தான் மெய்யான தேவன். Mais la maladie, அவர் தான் நித்திய ஜீவன். c'est lui la vie éternelle. நிக்காமரவா புறவரவா. திரும்ப சொல்றேன், நீங்க இயேசுவை நேசிக்காவிட்டால், இயேசுவை பற்றி பேச நான் சொல்லல, இயேசுவை நேசிக்காவிட்டால், அவரை நீங்க உயர்த்த முடியாவிட்டால் நீங்க உங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லை. Je le répète, si vous n'aimez pas Dieu, si vous n'aimez pas Jésus-Christ et que vous ne le glorifiez pas, alors vous n'aurez pas le Saint-Esprit. ஓகே, அப்ப ஒரு பக்கம் அவர் 100% தெய்வம். D'un côté, il est 100% Dieu. அவர் தான் யெகோவா தேவன். C'est le Dieu Jéhovah. ஓகே, சரி. சேராபின்கள் எல்லாம் பயப்பட்டு நடுங்கிறவர் அந்த இயேசுநாதர் தான். Les chérubins et les séraphins tremblent devant Dieu. இப்ப கவனிங்க, என்ன கவனிங்க, 100% அவர் தெய்வமா இருந்தார். இந்த பூமியில வரும்போது 100% ஒரு மனிதனாக இருந்தார். Quand il était dans les cieux, il était 100% Dieu, et quand il est arrivé sur la terre, il était 100% homme. இப்ப இதை எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியர், Colossiens, பிலிப்பியர் Philippiens, 2வது அதிகாரம், chapitre 2, அந்த ஒரு வசனத்தை மட்டும் நாங்க வாசிப்போம். on va lire un verset, 6வது வசனம். verset 6. வாசிங்க. Lequel, existant en forme de Dieu, ஜீசஸ். n'a point regardé comme une proie arrachée d'être égal avec Dieu. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஓகே, இதுல வெறுமையாக்கின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Il s'est donné comme une proie, வெறுமையாக்குன்னு சொன்னால் qu'il s'est dépouillé. அடுத்த மாதிரி மொத்தம் எனக்கு கஷ்டமா இருக்கு சரியா. ஏன்னா நல்லா கவனிங்க, Écoutez bien, அவர் வெறுமையாக்குன்னு சொன்னால் quand on dit qu'il s'est dépouillé, நல்லா கவனிங்க, அவர் தன்னுடைய தெய்வத்தன்மையை தன்னை விட்டு எடுத்து போடல. ça ne veut pas dire qu'il a enlevé sa divinité. ஓகே, கவனிங்க. இது ஓகே, நல்லா இருக்கு. அது என்ன எல்லா போல எனக்கு சரியா அதை பற்றி அதை வச்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏன்னா ஓகே, நல்லா கவனிங்க, அவர் வெறுமையாக்கினா அவர் தெய்வத்தன்மையை வெறுமையாக்கல. Quand on dit qu'il s'est dépouillé, il ne s'est pas dépouillé de sa divinité. அவர் இந்த பூமியில வாழும் போது Et quand il a vécu sur la terre, தெய்வத்தன்மையை அவர் பயன்படுத்தல. il n'a pas utilisé sa divinité, sa force. கொலோசியர் 2:9 வாசிங்க. நல்லா கவனிங்க, கொலோசியர் 2:9. Colossiens chapitre 2 verset 9. Car en lui habite corporellement toute la plénitude de la divinité. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவர் சரீரமா இருக்கும் போதும் தெய்வத்துவம்னா அவர் தெய்வத்தன்மை முழுவதும் அவருக்குள்ள இருந்தது. Même quand qu'il avait un corps charnel, la divinité était en lui. ஆனா அவர் இந்த பூமியில இருக்கும்போது அந்த தெய்வத்தன்மையை சார்ந்து அவர் வாழல. Mais quand il était sur la terre, il ne s'est pas appuyé sur cette divinité. அவர் இந்த பூமியிலே மனிதனாய் தான் வாழ்ந்தார். Il a uniquement vécu une vie simple d'homme sur la terre. மீண்டும் சொல்றேன், அவர் இந்த பூமியிலே மனிதனாய் தான் வாழ்ந்தார். Il est arrivé, il a vécu une vie simple d'homme sur la terre. இப்போ என்ன கவனிங்க, ரோமர் 8:3 வாசிங்க. அதே மாதிரி வாசிச்சிடுவோம். Romains chapitre 8 verset 3. கவனமா கவனிங்க, ரோமர் 8:3. Car chose impossible à la loi, parce que la chair l'a rendue sans force. Dieu a condamné le péché dans la chair en envoyant, à cause du péché, son propre Fils dans une chair semblable à celle du péché.
அதேபடியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக இந்த வசனத்தை பாவ மாமிசமா அனுப்பல, பாவ மாமிசத்தின் சாயலா அப்படின்னு சொன்னா கான்சிஸ்டர். அப்படின்னு சொன்னால் இப்ப எங்களுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. ஆனா அவருக்குள்ள என்ன இருக்குல்ல? பாவ சுவாபம் இருக்குல்ல. ஆனால் எங்களை போலதான் அவர் மனிதனா இந்த பூமிக்கு வந்தார். On voit que Dieu a envoyé son propre fils dans une chair semblable à celle du péché. Ça ne veut pas dire que le péché habitait en lui. இருக்காதீங்க. லூக்கா 1:35 சொல்லப்பட்டிருக்கிறது. Luc 1:35 dit சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அவர் பரிசுத்தம் உள்ளவர். qu'il est saint. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இயேசுநாதர் இந்த பூமியில ஜெபம் பண்ணி இருந்தாலும் சரி அல்லது பரிசுத்தமா வாழ்ந்திருந்தாலும் சரி, எல்லாமே எந்த பலத்துல செய்தார்னா மனித பலத்துல தான் செய்தார். On peut voir que dans la vie de Jésus-Christ, quand il était sur la terre, même quand il enseignait, quand il prêchait et priait, il faisait tout sur la force d'un homme. இயேசுநாதருடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அதிசயமா இருக்குது. Quand on regarde la vie de prière de Jésus-Christ, c'est impressionnant. அப்ப தேவகுமாரன் ஏன் இவ்வளவு ஜெபம் பண்ணினார்? Pourquoi est-ce que le Fils de Dieu a tant prié? ஏன்னு சொன்னால் அவர் இந்த பூமியில் இருக்கும்போது பரிசுத்தாவியில் நிறைந்திருந்தால் தான் அவர் தான் இங்கே வந்து செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். Parce que c'est uniquement s'il est rempli du Saint-Esprit qu'il peut faire la volonté que Dieu lui a demandé de faire sur la terre. திரும்ப சொல்றேன், இந்த பூமியிலே அவர் செய்தது எல்லாம் பரிசுத்தாவியை அவர் சார்ந்து தான் செய்தார். தன்னுடைய தெய்வத்தன்மையில எந்த ஒரு சொட்டு கூட அவர் தொடரல. Ce que je veux vous dire, c'est que quand il était sur la terre, c'est qu'il a uniquement vécu sur la terre avec la force du Saint-Esprit. Il n'a jamais pris sa force dans sa divinité. Il n'avait pas le droit de le toucher. Parce qu'il faut que ce soit un homme qui soit sacrifié pour un homme. S'il avait utilisé sa divinité pour nous, ça n'aurait pas marché. Sur la terre, il devait faire aucun péché. Il devait faire la volonté de Dieu. Il devait faire tout ce que Dieu lui avait demandé. Et pour tout cela, il s'est appuyé sur l'aide du Saint-Esprit. C'est pour conserver cette onction du Saint-Esprit que tous les matins, il devait prier. Il a fait tant de miracles. Il a fait énormément de miracles. Il a fait encore plus de miracles. Tout ça, il les a fait. Avec l'onction du Saint-Esprit. Comment est-ce qu'il a conservé cette onction? C'est par la vie de prière. Je l'ai dit aujourd'hui. Qu'on peut vivre comme Jésus-Christ. Mais il y a un problème, on doit accepter qu'on a le péché en nous qui habite, donc on ne peut pas vivre comme Jésus-Christ. Mais nous devons essayer d'avoir la même vie de prière que Jésus-Christ. Je le dis, Jésus-Christ, tous les jours, il priait. Vous pouvez me demander où est-ce que ça se trouve dans la Bible, je peux vous montrer. Parfois, quand nous devons chasser des démons, pendant 10 heures, 15 heures, nous prions, mais le démon ne part pas et nous rentrons. Mais Jésus-Christ, avec un verset, il a réussi à chasser le démon. Écoutez bien, ce que nous devons comprendre, c'est que Jésus-Christ, lorsqu'il disait à un démon de partir, il partait. Jésus-Christ à aucun moment a utilisé sa divinité pour faire des miracles. தெய்வத்தை நம்பி ஜெபம் பண்ணி பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே அவர் வாழ்ந்து தான் எல்லாத்தையும் செய்தார். Il a tout fait en ayant foi en Dieu et en ayant l'aide et l'onction du Saint-Esprit comme un homme. இப்ப நான் சொல்றேன், நீ இப்ப நான் அதிகமாய் சொல்றத பாருங்க, நான் அதிகமாய் நான் சொல்றேன், இப்ப முந்தி இல்லை, இப்ப எனக்கு அதிகமாய் இயேசுவை நேசிக்கவும் அவருடைய தெய்வத்தன்மை பற்றி பேசவும் எனக்கு ரொம்ப விருப்பம். Aujourd'hui, j'aime beaucoup parler de Jésus-Christ et de sa divinité.
ஆடி பாடி இயேசுதான் அந்த யெகோவா தேவன் சொன்னா நானும் தாவீதை போல வெட்கமில்லாம ஆடுவேன். Comme David, je pourrais danser en glorifiant la divinité du என்னுடைய Seigneur. உயிர் இயேசுதான். Parce que notre vie, c'est Jésus-Christ. முந்தி இருந்ததை விட அதிகமா நான் இயேசுவை நேசிக்கிறேன். Par rapport à autrefois, aujourd'hui, j'aime beaucoup le Seigneur. அதிகமா இயேசுவோட தெய்வத்தன்மையை மெடிடேட் பண்ண அத ஜெபத்துல சொல்ல துதியில பாட நான் வாஞ்சிக்கிறேன். Et j'essaie de plus en plus de prier sur la divinité de Jésus-Christ, de louer sur sa divinité. அது நல்லதுதான். C'est une bonne chose. அதே வேளையில De la même manière, இயேசுவாக 100% தெய்வம். Jésus-Christ est 100% Dieu. அதே வேளையில இயேசுவாக 100% மனிதன். Et au même moment, il est aussi 100% homme. அவருக்குள்ள தெய்வத்தன்மை 100% இருந்தது. Il y avait sa divinité à 100%. ஆனா அது ஒரு சொட்டு தன்னும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த பயன்படுத்தல. Mais sur la terre, il n'a jamais utilisé 1% de cette அவர் எப்படி divinité. பரிசுத்தமாய் வாழ்ந்தார்? Comment il a vécu அது le பரிசுத்த Saint? ஆவியானவருக்கு தங்கிதான். C'est par l'aide du Saint-Esprit. இன்னைக்கு நானும் நீங்களும் பரிசுத்தமா வாழ்ந்து எவ்வளவு சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Aujourd'hui, toi et moi, combien d'excuses est-ce qu'on donne? இயேசுவின் உதாரணத்தை எடுத்தோன்னு சொல்றோம் அவர் கடவுள். Si on prend l'exemple de Dieu, on dit Jésus-Christ est இந்த Dieu. வேதம் வடிவா சொல்லுது இயேசு இந்த உலகத்திலே பிறந்து மரிக்க மட்டும் எந்த விதத்திலும் அத சொன்னேன் அவர் அந்த ரூபமா இருந்தும் அதை கொள்ளையான பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அதாவது அவருடைய தெய்வத்தன்மை அந்த வல்லமையில் அவர் எதை தொடவில்லை. C'est-à-dire que Jésus-Christ n'a jamais utilisé sa force, sa divinité quand il était sur terre. Il était 100% homme. Il était avec, et le Saint-Esprit était là avec lui. இன்னைக்கு நானும் நீயும் அவர் பிரசங்கம் பண்ணது போல பிரசங்கம் பண்ண வேணுமா? Est-ce que toi et moi aujourd'hui nous devons enseigner comme il a fait? சரி அவரை போல செய்யாவிட்டாலும் Même si on ne fait pas comme lui, இன்னைக்கு அநேக ரட்சிப்புக்கு நடத்த நம்ம பிரசங்கம் பண்ண வேணுமா? est-ce qu'on doit enseigner pour அற்புதங்கள் செய்ய வேணுமா? Est-ce qu'on doit faire des miracles? இயேசுநாதர் முற்று முழுக்க அவர் தன் ஜெப வாழ்வை காத்துக் கொண்டபடியினால் தான் இவ்வளவு செய்யக்கூடியார். C'est parce que Jésus-Christ a conservé sa vie de prière tous les jours qu'il a pu faire autant de miracles. இதைத்தான் சீசர்கள் கண்டாங்க. C'est ça que les disciples ont vu. இந்த உள்ளத்துல அது சரியாய் ஒரு படத்தை கத்தர் போடட்டும். J'espère que le Seigneur t'aidera à comprendre ça au fond de ton cœur. சீசர்கள் பார்த்தாங்க இவர் நான் சொன்னேன் நாங்க 10 மணிக்கால பிசாசு துரத்த முடியல 10 மணிக்கால ஊழிய செஞ்சு அது பிசாசு போகுது. Parfois pendant 10 heures nous n'arrivons pas à chasser un démon. அவர் ஒரு செகண்ட்ல பிசாசு போகுது இல்லையா? Jésus-Christ en une seconde il peut. என்ன ரகசியம்னா C'est quoi le secret? அவர் விடிய எழுப்பி 5 மணிக்கால தேவசம் தெரிந்தார். Parce que dès 5 heures du matin il était dans la présence de Dieu. Toute la nuit il était dans la présence de Dieu. ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல இருந்தார். Tous les jours il était dans la prière. தேவாலயத்துக்கு வழக்கமாய் போய் ஜெபம் பண்ணாரு. Il allait dans les églises et il priait tous les jours. ஆகவே அவருடைய ஜெப வாழ்வு நிறைவா இருந்தபடினால இங்க வந்து அவர் ஜெபிச்ச நேரம் 5 மணிக்கு ஆகும் ஒரு செகண்ட்ல பிசாசு போகுது. C'est parce qu'il avait une plénitude dans sa prière qu'en une seconde il pouvait faire des miracles et chasser des démons. நாங்க 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு பிசாசு துரத்தினால் 15 மணிக்கு ஜெபிச்சாலும் அந்த பிசாசு போகுது இல்ல. Nous si on prie 15 minutes et que nous allons chasser des démons, ça partira pas. Nous pouvons essayer pendant des heures. 40 நாள் உபவாசம் இருந்தார். Il a jeûné pendant 40 jours. அப்ப இயேசுநாதருடைய நல்ல கவலை இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு நாங்க அநேகமா என்ன நினைக்கிறோம் இயேசுநாத வார்த்தையை சொன்ன உடனே அவர் கடவுளாக இருந்தாங்க நம்ம நினைக்கிறோம். Beaucoup de gens quand on regarde la vie de Jésus-Christ, on pense directement que c'est un Dieu. இல்ல அவர் ஜெபத்திலே மாத்திரம் தான் அவர் தன் வாழ்வை நடத்தினார். Mais il a conduit sa vie uniquement sur sa prière. காலைதோறும் ஜெபிச்சார். Toute la matinée il priait. சீசர்களை என்ன சொல்றது தெரிந்தெடுக்க முதல் மலையிலே போய் ஜெபிச்சார். Avant que les disciples se réveillent, il allait dans les montagnes et il priait. ஒரு வசனத்தை மட்டும் காட்டுறேன். அவர் டெய்லி ஜெபிச்சார். On va lire un verset. ரெண்டு வசனத்தை பாருங்க. அருமையான ரெண்டு வசனத்தை காண்பிக்கிறேன் உங்களுக்கு. Je vais vous montrer deux versets. ஏசாயா 54 வாசிங்க. Ésaïe chapitre 50 verset 4. ஏசாயா 54 Le Seigneur éternel m'a donné une langue exercée pour que je sache soutenir par la parole celui qui a battu. Il éveille chaque matin, il éveille mon oreille pour que j'écoute comme écoutent les disciples. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல இயேசுநாதரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் வாசிங்க. C'est une prophétie qui est dite à propos de Jésus-Christ. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானை நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். Il éveille chaque matin.
கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். Il éveille mon oreille pour que j'écoute comme écoutent des disciples. இப்ப பாருங்க யோவான் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Jean chapitre 5, 19-20. versets 19 et 20. Jésus reprit donc la parole et leur dit, en vérité, je vous le dis, le Fils ne peut rien faire de lui-même. Il ne fait que ce qu'il voit faire au Père, et tout ce que le Père fait. Le Fils aussi le fait pareillement. Car le Père aime le Fils et lui montre tout ce qu'il fait, et il lui montrera des œuvres plus grandes que celle-ci, afin que vous soyez dans l'étonnement. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதெதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, நாங்கள் ஏசாவில் பார்க்கிறோம். அவர் இயேசுநாதரை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம். ஏன்னா அவர் காலை தோறும் பிதாவாகிய தேவன் குமாரனை எழுப்புகிறார், ஜெபத்துக்கு வா, ஏன்னா இன்றைக்கு என்னென்ன செய்ய இருப்பாரோ நமக்கு சொல்லித்தாரு. On peut voir dans Isaïe la prophétie de Jésus-Christ que Dieu réveillait chaque matin Jésus-Christ pour qu'il puisse savoir ce qu'il devait faire dans la journée. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய காண்கிறது எதுவோ அவையை அன்றி வேறொன்றை தாமாய் செய்ய மாட்டார். Il est dit dans ce verset qu'en vérité, je vous le dis, le Fils ne peut rien faire de lui-même, il ne fait ce qu'il voit faire au Père. இயேசுநாதருடைய வெற்றிக்கு காரணம், la victoire de Jésus-Christ, அல்லது அற்புதம் செய்யறதுக்கு காரணம், ou pour les miracles, அல்லது பிரசங்கத்தை வல்லமையாய் பிரசங்கிக்கிறதுக்கு காரணம், ou la raison de ses enseignements, அவர் காலைதோறும் ஜெபம் பண்ணி அந்த நாளுல என்ன செய்யணும்னு சொல்லி பிதாவுக்கு கேட்டுருவாரு. Parce que tous les matins il se réveille et il va auprès du Père et demande au Père ce qu'il doit faire dans la journée. சொல்றாரு, பிதாவானவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் செய்வேன். Il dit, moi je fais uniquement ce que le Père me demande de faire. காலைதோறும் அவர் தேவ சமூகத்துக்கு போறதுக்கு காரணம் அதான். Donc la raison de pourquoi est-ce qu'il allait tous les matins vers la présence de Dieu, c'est pour cela. உதாரணத்துக்கு அவர் ஒரு அற்புதம் செய்யறாரு வைங்க. Par exemple, s'il fait des miracles, காலையிலே தேவ சமூகத்துக்கு போய் அவர் தேவனிடமிருந்து இன்னைக்கு என்ன செய்யணும் பெற்றுக்கொண்டார். Dès le matin très tôt, il va auprès du Père et il obtient ce qu'il doit obtenir pour la journée. அன்றைய ஷெட்யூல் எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாரு. Tout ce qu'il devait faire dans la journée, le Père lui enseignait. ஆகவே அவர் தேவ சித்தத்துல ஒரு துளி கூட விலகாம அவர் நடந்து கொண்டே போனார். C'est pour ça que dans sa volonté sur la terre, quand il est arrivé, il a fait ce que le Père lui a demandé de faire. எப்பயும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். Tous les jours il priait, tout le temps il priait. ஏன்னா நான் சொன்னேன், அவர் மனிதனாய் அந்த பிதாவை நம்பிதான் வாழ்ந்தார். Parce qu'il avait confiance en Dieu quand il vivait en tant qu'homme. அவர் தன்னுடைய என்ன சொல்றது தெய்வ தன்மையிலே எந்த ஒரு துளி கூட சாரவில்லை. Il n'a pas utilisé sa divinité. ஆனாலும் ஒரு பாவம் செய்யவில்லை. Mais il a fait aucun péché. தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்தார். Il a fait la volonté de Dieu. சிலுவையிலே கொடுமையான அந்த சிலுவைக்கு போகவும் அவர் தயங்கவில்லை. Il n'a pas eu peur dans l'épreuve de la croix. ஏன்னா அவர் எப்போதும் ஜெபிச்சு தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நடத்தி கொண்டிருந்தார். Parce qu'à chaque fois il priait, il faisait correctement la volonté de Dieu. இதெல்லாம் சீசர் கண்டாங்க. Tout ça les disciples. சீசருக்கு நல்லா விளங்கிருச்சு, இவர் அற்புதம் செய்யறதுக்கும் இவருடைய வார்த்தை அதிகாரம் இருக்கிறதுக்கு காரணம் இவர் நாங்க பார்க்கிறது போற காலைதோறும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாரு. Les disciples ont bien vu que la raison du pourquoi il fait autant de miracles et pourquoi est-ce qu'il enseignait avec puissance, c'est parce qu'il priait très tôt le matin. மார்க்குல எடுக்காது பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் இரவு வந்து படுத்துருவாரு, காலையில் பார்த்தா ஆளை காணல, ஏன்னா எங்கோ போயிட்டாரு, ஏன்னா அதிகாலையில் ஜெபம் பண்ண போயிட்டாரு. Dans Marc 1:35, il est dit que les disciples cherchaient Jésus-Christ et ils ne le trouvaient pas. Pourquoi? Parce qu'il partait très tôt le matin prier. ஆறாவது எடுக்காது இருக்கு. ஆறாவது அதிகாரத்துல 12 சீசர் தெரிஞ்சிருக்க போறாரு, இரவு அவர் ஜெபம் பண்றாரு. Donc dans Luc 6, il doit trouver des disciples et très tôt le matin, il va prier pour chercher les disciples. அவர் அற்புதம் செய்துட்டு சீசர்களை அனுப்பிட்டு அவர் மலை மேலே ஏறி ஜெபம் பண்ண போயிட்டாரு. Après avoir fait le miracle en multipliant les 5 pains et les 2 poissons à des milliers de personnes, il monte sur la montagne pour prier. ஞானசானி எடுத்து அவர் கரையேறினவரை ஜெபம் பண்ணினார் பரிசுத்த அபிஷேகத்துக்கு. Après avoir pris le baptême, il est parti pour obtenir le Saint-Esprit et prier. தன்னுடைய ஊழியத்துக்கு முன்பு 40 நாள் உபவாசம்
பண்ணி ஜெபம் பண்ணாரு. Avant de faire son ministère, il a jeûné pendant 40 jours et il a prié. வேதம் சொல்லுது இந்த வழக்கம் போல அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த சனிக்கிழமை ஜெப ஆலயத்துக்கு அவர் வழக்கம் போல போயிடுவார். La Bible dit que tous les samedis, il devait partir à la prière. Il partait à la prière quotidiennement. கெத்செமனே தோட்டத்துல அவர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவர் சாதிக்க போறாரு. முகப்புற விழுந்து அவர் ஜெபம் பண்ணுவார். Il sait que dans le jardin de Gethsemane, il allait avoir une épreuve, donc il priait. பாவமில்லாத தேவகுமாரனுக்கு இவ்வளவு ஜெபம் தேவை வேண்டுமாயிருந்தால் நானும் நீயும் ஜெபம் இல்லாமல் எப்படி வாழ பழகிட்டோம்? Si le Fils du Dieu vivant avait besoin de temps pour prier, et toi et moi, combien est-ce que de temps nous devons prier? இயேசுநாதருக்கு கூட வெற்றி வாழ்வு நாங்க வாழணுமா? Est-ce qu'on veut vivre une vie victorieuse comme Jésus-Christ? ஜெபத்திலே கவனமாயிரு. Il faut faire attention à la prière. அவர் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் ஜெபத்திலே தான் நடத்தினார். Parce que toute sa vie est dirigée vers la prière. ஜான் வெஸ்லி சொல்லுவாரு, இந்த உலகத்திலே தேவன் ஒரு காரியத்தை செய்தா இருந்தால் யாராவது அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். John Wesley a dit, si quelqu'un veut faire des choses dans ce monde, alors il doit prier. நானும் நீயும் ஜெபத்தை நான் என்ன சேர்த்தா சொல்றேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நானும் நீயும் இயேசுநாதருடைய இந்த முறைமையிலே ஜெபம் பண்ண பழகாவிட்டால் இந்த பிரான்ஸ் பட்டணம் அழிஞ்சு போனாலும் நான் முந்தி சொன்னது போல கர்த்தர் கவலைப்படாமல் இருப்பார். Moi, ce que je veux dire aujourd'hui, c'est que toi et moi, si nous ne prions pas aujourd'hui, même si quand notre pays est détruit et que nous demandons à Dieu de le réparer, Dieu n'écoutera pas notre prière. Parce qu'il est prêt à faire n'importe quoi. Mais nous devons évoquer des prières. நானும் நீயும் போன சொன்னது போல கண்டித்து உணர்த்தப்பட்டு ஜெப வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும் வரைக்கும் இந்த சபையிலேயோ இந்த பிரான்ஸ் தேசத்திலேயோ சரி எந்த எழுப்புதலும் வரப்போவது. Il n'y aura aucun éveil tant que nous ne soyons pas exhortés par le Saint-Esprit sur la prière. பாவமறியாத தேவகுமாரன் இவ்வளவு ஜெபம் வேணுமானா நானும் நீயும் இதன் மாதிரி பல மடங்கு ஜெபிச்சா தான் எங்களுடைய வாழ்க்கையை சரியாக நாம் ஓட்ட முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதமா எங்களுடைய வாழ்வு சமாதானமா நடத்த முடியும். Si le Fils de Dieu avait besoin de temps pour prier, pour mener une prière quotidienne, toi et moi, à quel point est-ce que nous avons besoin de cette vie de prière? உன்னுடைய சமாதானத்துக்கும் உன்னுடைய பொருளாதார நன்மைக்கும் உன்னுடைய ஆவிக்குரிய நன்மைக்கும் உன்னுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கிறதுக்கும் இந்த ஜெபத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு. Il y a une forte relation entre ta vie, ta bénédiction et tout ce que tu dois faire pour Dieu.